வணக்கம் நேயர்களே. நாம ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான கடக ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, அனைவரும் வளமுடனும் நலமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன். நேயர்களே, மருத்துவம், ஜோதிடம், இனி வரும் காலங்களில் முகூர்த்தம், வாஸ்து இந்த மாதிரி வீடியோக்கள் வர இருக்கின்றன. தொடர்ச்சியாக பெற்று நீங்கள் பலனடைய வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பலனுக்குள்ள போவோம். நேயர்களே, உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்குமே அவர் என்ன பண்ணாருன்னா 8ஆம் இடத்துல இருந்தார். அதனால இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே தேங்கி இருந்தது. அல்லது அதனால ஒரு அவமானத்தையும், ஒரு சின்ன அவமானம், 8ஆம் இடங்கிறது ஒரு அவமானத்தையும் குறிக்கும். பிறர் அப்படி ஒரு பேச்சுக்கு ஆளாகக்கூடிய நிலையும் 8ஆம் இடம் குறிக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போறதுனால தொழில் நன்று. குறிப்பாக இன்ஜினியரிங், பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் அனைத்துமே, செங்கல், சிமெண்ட், மண், ஆலா பிளாக், எம் சாண்டு, பி சாண்டு, கம்பி, மிஷினரி, ஆட்டோ, ஜேசிபி, காவல், மிலிட்ரி, கறிக்கடை, ஃபினான்ஸு எடுத்துக்கிட்டு செவ்வாய் காரகம் சார்ந்த குட்ஸ் வண்டி ஓட்டுறவங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி இது சார்ந்த எல்லாமே ஏப்ரல் 3க்கு மேலே மாறி நல்ல ஒரு தொடர்பு, நல்ல ஒரு தன்மை வர ஆரம்பிச்சிடும். பொருள் வரவு உண்டு, பண வரவு உண்டு. அப்படி இல்லைனாலும் அதுக்கு உண்டான ஆதாயம் உண்டு. சைன் தெரிஞ்சிடும். இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் வந்துட்டு போதியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி ஒரு தைரியம் உண்டு. ரைட், ஓகே அப்படிங்கிற மாதிரி. தந்தை வழி பாக்கியம் உண்டு, அரசு வழியும் பாக்கியம் உண்டு. இந்த தேர்தல் நேரத்தில் எலெக்ஷனில் போஸ்டிங் கேட்குறவங்க, எலெக்ஷன் வேலை பார்க்குறவங்க, இல்லை எனக்கு சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் கடகராசிக்காரர்களாக இருந்தாக்க கண்டிப்பாக ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு மேலே பரிசீலனை செய்யப்பட்டு, ஏன் முன்னாடியே பரிசீலனை செஞ்சிருவாங்க, செய்யப்பட்டு சித்திரை மாதம் நடைமுறைக்கு வரும். சித்திரை மாதம் நடைமுறைக்கே வந்துடும். அதனால அந்த எலெக்ஷன்ல ஈடுபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லது. ஒரே ஒருத்தவங்களை தவிர, யாரு? புதன் திசை ராகுபுத்தி நடக்கிறவங்கள தவிர. புதன் திசை ராகுபுத்தி நடக்கிறவங்களா இருந்தா எலெக்ஷனுக்கோ இல்ல அரசு சார்ந்த விஷயங்களுக்கோ, அரசியல் போட்டி இது சம்பந்தமான விஷயங்களுக்கோ ஒரு தடை ஏற்படும். கடை, கம்பெனி, வீட்டில இருந்து செய்ய அனைத்து வேலைகளும் நன்று, பிரச்சனை இல்லை. ஜூன் 1க்கு மேல திருமணத்தை எதிர்பார்த்திருந்தா, திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த யங்ஸ்டர்லாம் இருந்தாங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள், அந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சிலருக்கு வேலையின்மை நடக்கும். சிலர் வாலண்டியரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையை விட்டுட்டு கொஞ்சம் பொறுத்திருந்து வேற இடத்துக்கு மாறுவீங்க. சிலர் விடுமுறையை என்ஜாய் பண்ணுவீங்க, குடும்பத்தாருடன் விடுமுறையை என்ஜாய் பண்ணுவீங்க. வெயில் காலம் அடுத்தடுத்த மாதங்கள் அக்னி நட்சத்திரம் வரப்போகுது, கொஞ்சம் கவனமா இருங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏப்ரல் 10க்கு மேல என்ன ஆகும்னா, எதிர்பார்த்த நாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு திடீர்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை விட ஒரு பெட்டரான ஒரு கண்ட்ரிக்கு உங்களுக்கு விசா கிடைக்கும். ஏப்ரல் 10 வரை பயணங்களில் கவனம் தேவை. குறிப்பாக புதன் திசை ராகுபுத்தி நடக்கிறவர்களா இருந்தால். மாணவர்கள் கல்வியில அதிக முயற்சி எடுப்பாங்க, அதாவது அதிகமாக எஃபோர்ட் போடுவாங்க, மெனக்கடல் உண்டு, படிப்புல உழைப்பு உண்டு. அனைவருமே 14, 15 தேதிகளில் கவனம் தேவை. கடகராசிக்காரர்கள் தத்துவங்களை
பேச்சில் அள்ளி கொட்டுற காலம். வாயிலிருந்து தத்துவங்களாக வரப்போகுது. பக்கத்தில் அப்படியே வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். சிலருக்கு ஆஃபீஸில் ரொம்ப கவனமாக இருங்க. டேபிளுக்கு கீழே கை நீட்டிடாதீங்க. கடகராசிக்கார நேயர்களே, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அப்படி ஏதாவது தெரியாதனமாக நீங்கள் கையை நீட்டினீங்கன்னா இந்த சமயத்தில் அப்புறம் கெமிக்கல் தடவின நோட்டு மூலியமாக உங்களுடைய பதவிக்கு ஒரு பங்கம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். குறிப்பாக அரசு அலுவலர்களுக்கு புரிஞ்சிருக்கும். கவனமாக இருங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. இந்த நேரத்தில் என்ன வரும்? கொழுப்பு கட்டிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அல்லது இந்த தொடைப்பகுதிகளில் நெறிக்கட்டுதல் ஏற்படும் சின்ன பசங்களாக இருந்தால். அல்லது வேனல் கட்டிகள், அதாவது இந்த கொப்புளங்கள் மாதிரி வந்து வேனல் கட்டிகள் வந்து ஏற்படும். கண்ணரிச்சல் அதிகமாகும். இந்த வெயில் காலங்களுக்கு உண்டான எல்லா உபாயங்களையும் கடைபிடிச்சு உங்கள் உடம்புல சூடை குளிர்ச்சியை சமநிலையில் வச்சுக்கோங்க. கவனமாக இருங்க. இல்லைன்னா அது சம்மந்தமாக தொல்லை ஏற்பட வாய்ப்புண்டு. மாமனார் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், அல்லது மச்சினைங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மச்சினை இவங்களுடைய தொடர்பு சம்பந்தமாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு நீர்த்து போகும். ஏதாவது கேட்டால் கிடைக்காது, ரிப்ளை வராது, மெசேஜ் வராது. அதெல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டு கேணியில் கடந்த கல் மாதிரி ஆயிரும். கவனமாக இருங்க. அதனால் இந்த சமயத்தில் கேட்காதீங்க. குறிப்பாக ஏப்ரல் 10க்கு மேலே அந்த மந்த் எண்டு வரைக்கும் கேட்காதீங்க. அதுக்கு மேலே கேட்டுக்கோங்க, அந்த காரியம் நடக்கும். ஓகேவா? ஏப்ரல் 20லிருந்து 30 வரைக்கும் நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். நட்பா அப்படியே ஆரம்பத்தில் அப்படி நட்பா தோன்றி பின்னாடி வந்து அதே உங்களுடைய அந்த நட்பு நிலைகளை வந்து கொஞ்சம் பாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாருக்கு? குறிப்பாக அந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு. அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த புதன் வந்து நண்பர்களை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. சுக்கிரனும் அங்கே வந்து ஆட்சியில் வரப்போகிறாரு. இந்த சரளக்கணத்துக்கு சரராசிக்கு வந்து 11ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸோ அதனால் வந்து புதன் நண்பர்களையும் குறிக்கிறனால 11ஆம் இடம் நண்பர்களையும் குறிக்கிறனால அதை இங்கே நான் கோடிட்டு காட்டுறேன். வேற ஒன்றும் இல்லை. மித்தபடி உண்மையான நட்பை நான் இங்கே வந்து சொல்ல வரல. நண்பர்களால்தான் வாழ்வு. வழக்கமாக செய்ய வேண்டிய, அதாவது செலுத்த வேண்டிய அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு, லோனு, டிபேமெண்ட்டு இதெல்லாம் வந்து எப்பயும் போல் போய்கிட்டே இருக்கும். கட்ட வேண்டியது இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இடம் வாங்குகிற செலவு இருக்குது, அல்லது மராமத்து செய்கிற செலவு இருக்குது. குறிப்பாக நம்ம வந்து வயரிங் வேலைகள், தோட்டத்தில் வீடுகளில் வயரிங் வேலைகளை நாம் வந்து திடீர்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்ட் மரத்தில் அந்த கனெக்ஷன் கட் ஆகிறது, அல்லது வயரிங் ரொம்ப பழசாகி வந்து இதாகிறது, இந்த மாதிரி அதாவது சுத்தமாக வந்து இபி கட் ஆகிறது, இந்த மாதிரி சூழல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சமயத்தில் இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வயர்மேன் வந்து ஏதாவது பீஸாக போட்டாருன்னா அப்படியே நம்ம வயரையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க, சொல்லிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.